அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே நாட்காட்டி தொடர்பான பல்வேறுபட்ட வினாக்களை பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வினாக்களை இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது விடயமாக 2025ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை ஆகும். ஒரு தரவை கொண்டு இதிலே 4 வினாக்கள் வழங்கியிருக்கின்றேன். இவ்வாறாக ஒவ்வொரு தரவுகளை கொண்டு இதிலிருந்து ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வழிகளிலே பல்வேறு வினாக்களை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். எனவே முதலாவது விடயத்தை கவனிப்போம். 2025ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. அதில் முதலாவது கேள்வி, இவ்வருடத்தில் உள்ள வெள்ளிக்கிழமைகள் எத்தனை? இரண்டாவது, இவ்வருடத்தினுடைய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த வருடத்தினுடைய மாசி மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை? மூன்றாவது, இந்த வருடத்தினுடைய 80வது நாள் என்ன? இவ்வருடத்தினுடைய 184வது நாள் என்ன? இந்த 4 வினாக்களையும் மிக இலகுவாக எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். அதே நேரம் நாட்காட்டி தொடர்பான ஏராளமான விடயங்கள், அடிப்படையான விடயங்களை எனது முகநூலிலும் யூடியூப் தளத்திலும் பதிவேற்றி இருக்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவர்கள் அதனை பார்ப்பதன் மூலம் கூடுதலான விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதில் இலகுவான வினாக்களில் இருந்து, இந்த காணொலியில் இலகுவான வினாக்களில் இருந்து கடினமான வினாக்கள் வரைக்கும் செய்து பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது விடயத்தை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை தரப்பட்ட தரவின்படி இந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தினுடைய முதலாவது நாள். அதிலே முதலாவது விடயத்தை பார்ப்போம். இவ்வருடத்தில் உள்ள வெள்ளிக்கிழமைகள் எத்தனை? இந்த வருடத்திலே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் எத்தனை? எனவே இந்த வினாவிலே இருந்து இந்த வருடத்திலே அமையக்கூடிய அனைத்து நாட்களும் எத்தனை எண்ணிக்கையிலே வரும், அதனை எவ்வாறு பார்ப்பது என்பது தொடர்பாக பார்ப்போம். 2025 என்பது ஒரு சாதாரண வருடம். 2025 ஒரு சாதாரண வருடம். எப்பொழுதும் ஒரு சாதாரண வருடத்தில் அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் அந்த வருடத்திலே மொத்தமாக 53 தடவைகள் காணப்படும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் மாத்திரம் அந்த வருடத்திலேயே 53 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் 52 தடவைகள் காணப்படும். எனவே இங்கு கேட்கப்பட்ட விடயம், இந்த வினாவிலே கேட்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வருடத்திலே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் எத்தனை? இலகுவாக நேரடியாக நாங்கள் இந்த விடையை போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 2025 தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் புதன்கிழமை. எனவே இந்த வினாவின்படி இந்த வருடத்திலே 2025ஆம் ஆண்டிலே புதன்கிழமைகள் மாத்திரமே 53 தடவைகள் காணப்படும். புதன்கிழமை மாத்திரம் 53 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் எதுவாக இருந்தாலும், வியாழனாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், ஏனைய 6 நாட்களும் 52 தடவைகள் மாத்திரம் அங்கே காணப்படும். எனவே முதலாவது நாளாக இங்கே புதன்கிழமை இருக்கின்றது. புதன்கிழமை மாத்திரம் 53 தடவைகளும், ஏனைய நாட்கள் அனைத்துமே 52 தடவைகள் காணப்படும். ஆகவே இந்த வினாவிற்கான விடையாக 52 அமையும். தரப்பட்ட வினாவிலே கேட்கப்பட்ட விடயம் இந்த வருடத்திலே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் எத்தனை என்பதுதான். எனவே இந்த விடயம் உங்களுக்கு இலகுவாக எப்போதுமே ஞாபகத்தில் இருந்தால் நாங்கள் நேரத்தை இலகுவாக சேமித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரடியாக வினாவை வாசித்து விடையை போடக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2025 தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையாக இருக்கின்ற போது அந்த வருடத்திலே அமையக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் 52ஆக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அடுத்த 2வது மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் நேரடியாக பார்க்கலாம். எவ்வாறு சொன்னால், தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை என தரப்பட்டிருக்கின்றது. தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை என தரப்பட்டிருக்கின்றது. தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. அதிலிருந்து நேரடியாக அடுத்த மாதம் 1ஆம் தேதியைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த மாசி மாதம் 1ஆம் தேதியை பார்க்க இருக்கின்றோம். இதிலே தை மாதம் ஒரு 31 நாட்களை கொண்ட ஒரு மாதம். ஏற்கனவே நான் எனது யூடியூப் தளத்திலே பதிவேற்றி இருக்கின்றேன். ஒவ்வொரு மாதங்களும் தரப்பட்டு திகதிகளும் தரப்பட்டால் அதிலிருந்து அடுத்த மாதத்துக்கான திகதிகள் ஏதாவது கேட்கப்படுகின்ற போது நேரடியாக எவ்வாறு காண்பது என்பது தொடர்பாக விரிவாக வழங்கியிருக்கின்றேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இதிலே பகிர்ந்து கொள்கின்றேன். தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, தை மாதம் 31 நாட்களை கொண்ட ஒரு மாதம்.
தை மாதம் 31 நாட்களை கொண்ட ஒரு மாதம். அதிலிருந்து அடுத்த மாதம் அதே திகதி தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. மாசி மாதம் 1ஆம் தேதி என்ன என்பதுதான் கேட்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அமைகின்ற போது இந்த நாளோடு, அதாவது தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, இந்த புதன்கிழமையோடு 3 நாட்களை சேர்க்கின்ற போது, புதன்கிழமையோடு 3 நாட்களை சேர்க்கின்ற போது நேரடியாக எங்களுக்கு அடுத்த மாதம் மாசி மாதம் 1ஆம் தேதியினுடைய விடை எங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமையோடு 3 நாட்களை சேர்க்கின்ற போது வியாழன், வெள்ளி, சனி. எனவே 2025ஆம் ஆண்டு மாசி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையாக காணப்படும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலே தரப்பட்ட அந்த தரவில் இருந்து தான் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகிறோம். தரப்பட்ட தரவானது தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இதிலே இந்த மாதத்தை தான் பார்க்க வேண்டும். இந்த வினாவிலே இவ்வாறான வழிமுறை பின்பற்றுகின்ற போது முதல் தரப்பட்ட தரவை வைத்து கொண்டு தான் இந்த வினாவுக்கான விடையை நாங்கள் இலகுவாக நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, மாசி மாதம் 1ஆம் தேதி என்ன என்பது வினா. தை மாதத்தினுடைய நாட்களை பார்த்துத்தான் இதிலே 3ஐ கூட்டுகிறோம். தை மாதம் 31 நாட்களை கொண்ட ஒரு மாதம். ஆகவே புதனோடு 3ஐ கூட்டுகிறோம். 30 நாட்களை கொண்ட ஒரு மாதமாக இருந்திருந்தால் 2ஐ கூட்ட வேண்டியதாக இருக்கும். 29 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் 1ஐ கூட்ட வேண்டும். 28 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் எதுவுமே கூட்டப்படாது. இது தொடர்பாக ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன், நீங்கள் அதனை பார்வையிடலாம். அடுத்ததாக 3வது வினாவை கவனியுங்கள். 2025ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையாக இருக்கின்ற போது 80வது நாள் என்ன? இலகுவாக நாங்கள் இதிலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கு ஒரு வழிமுறை தேவை. என்னன்னு சொன்னால், இந்த வருடத்தினுடைய நாள் ஒழுங்கினை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாள் ஒழுங்கு என்பது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு வருடத்திற்கும் நாள் ஒழுங்குகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கும். உதாரணமாக இந்த வருடத்தினுடைய 1வது நாள் புதன்கிழமையாக இருக்கின்ற போது இந்த வருடத்தினுடைய நாள் ஒழுங்கானது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்றவாறு நாள் ஒழுங்கு அமையும். 1வது நாள் புதன்கிழமையாக இருக்கும், 2வது நாள் வியாழன், 3வது வெள்ளி, 4 சனி, 5 ஞாயிறு, 6 திங்கள், 7 செவ்வாய். இவ்வாறாக 7 நாட்களும் அமையும் இந்த நாள் ஒழுங்கு. மீண்டும் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். மீண்டும் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இவ்வாறாக அந்த 7 நாட்களும் தொடர்ச்சியாக இதே ஒழுங்கு முறையிலே அமைந்து கொள்ளும். இதனைத்தான் நாள் ஒழுங்கு என்று நாங்கள் குறிப்பிடுவோம். நாள் ஒழுங்கு என்பது, எனவே உங்களுக்கு விளங்கியிருக்கும், ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரே மாதிரியான நாள் ஒழுங்குகள் காணப்படாது, ஒன்றுக்கொன்று மாறுபட்டு கொண்டே இருக்கும். குறிப்பாக அந்த வருடத்தினுடைய 1வது நாள் ஆரம்பிக்கின்ற அந்த நாளை பொறுத்துத்தான் அந்த வருடத்தினுடைய நாள் ஒழுங்கு அமையப் போகிறது. இதுதான் நாள் ஒழுங்கு. இது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை வைத்துக்கொண்டு தான் இந்த வினாவுக்கான விடையை செய்ய போகின்றோம். அந்த வருடத்தினுடைய 80வது நாள் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 80னை 7ஆல் வகுக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய நாள் ஒழுங்கினுடைய எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். ஒரு வாரத்திலே 7 நாட்கள் உள்ளன. ஆகவே 7ஆலை வகுக்கின்றேன். 80னை 7ஆல் வகுக்கின்றேன். அவ்வாறு வகுக்கின்ற போது எனக்கு மீதியாக 3 கிடைக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வினாவிலே இங்கே கிடைக்கின்ற இந்த மீதி தான் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். 80ஐ 7ஆலை வகுக்கின்றேன், மீதியாக 3 கிடைக்கின்றது. இங்கே கிடைக்கின்ற இந்த மீதியை கொண்டுதான் 80வது நாளை நாங்கள் இனங்காண வேண்டியிருக்கும். இங்கே மீதி 3ஆக இருந்தால் நாள் ஒழுங்கிலே 3வது நாள் என்னவோ அதுதான் இந்த 80வது நாளாக இருக்கும். இங்கே மீதி 3ஆக இருக்கின்றது. ஆகவே 3வது நாள் ஒழுங்கிலே 3வது நாள் வெள்ளிக்கிழமை. எனவே 80வது நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். 80வது நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இதில் மீதி எத்தனை கிடைக்கின்றதோ அதனை வைத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். மீதி 0ஆக இருந்தால் இறுதி நாளாக இருக்கும். அதனையும் நினைவு கொள்ளுங்கள். இதனை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு விடயம் ஞாபகத்து வரும். இந்த கொடி தொடர்பான வினா, நிறங்களுடைய ஒழுங்கு வரிசையிலே, நிறங்களுடைய எண்ணிக்கையிலே ஒரு ஒழுங்கு வரிசையிலே கொடிகள் நாட்டப்படுகின்ற போது 20வது கொடி என்ன நிறம், 50வது கொடி என்ன நிறம், இவ்வாறான வினாக்கள் செய்திருப்பீர்கள். அங்கே என்ன செய்முறையை பயன்படுத்தீர்களோ அல்லது அங்கே என்ன இலகு வழியை பின்பற்றினீர்களோ அதே இலகு வழியில்தான் இந்த வினா இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அடுத்த வினாவையும் பார்ப்போம். கவனியுங்கள். 184வது நாள் என்ன? இந்த வருடத்தினுடைய 184வது நாள் என்ன? இதிலே நான் இந்த செய்முறையிலே இதை செய்யாமல் வேறொரு வழியிலே இதை பார்க்க போகின்றோம். எவ்வாறுன்னு சொன்னால்,
184வது நாள் என்னென்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், இது ஒரு சாதாரண வருடம். 2025ஆம் ஆண்டு ஒரு சாதாரண வருடம். எப்பொழுதுமே சாதாரண வருடத்திலே நடுவிலே நாள் அமையும். சாதாரண வருடத்தில் நடுவில் நாள் அமையும். அவ்வாறு நடுவிலே அமையக்கூடிய நாளும் முதல் நாளும் ஒரே நாட்களாகவே இருக்கும். சாதாரண வருடத்தில் எப்பொழுதுமே அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள், நடுவிலே அமையக்கூடிய நாள், வருடத்தினுடைய இறுதி நாள், இந்த 3 நாட்களும் ஒரே நாட்களாகவே இருக்கும். உதாரணமாக இந்த வினாவை எடுத்துக்கொண்டால் 2025ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையாக இருந்தால் இந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் புதன்கிழமை, அதே போல் இந்த வருடத்தின் நடுவிலே வரக்கூடிய நாளும் புதன்கிழமையாக இருக்கும். இந்த வருடத்திலே முடிவடைகின்ற நாள், இந்த வருடம் முடிவடைகின்ற நாளும் புதன்கிழமையாக இருக்கும். இது எப்பொழுதுமே மாற்றமடையாத ஒன்றாக இருக்கும். அதை நான் இப்போது கூறுவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், நடுவிலே அமையக்கூடிய அந்த நாள் அந்த வருடத்தினுடைய எத்தனையாவது நாள் என்பதும் எங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சாதாரண வருடத்திலே அந்த வருடத்தில் நடுவிலே அமையக்கூடிய நாள் 183வது நாளாக இருக்கும். 183வது நாள், 183வது நாள் தான் ஒரு சாதாரண இடத்தில் நடுவிலே அமையும். லீப் இடத்திலே நடுவிலே நாட்கள் அமையாது. அதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், லீப் இடத்திலே 366 நாட்கள். 366 என்பது ஒரு இரட்டை எண்ணாக இருக்கும். இரட்டை எண்களுடைய எண்ணிக்கையிலே எப்பொழுதுமே நடுவிலே எந்த ஒரு பெருமானமும் அமையாது. அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரண வருடத்திலே நடுவிலே அமையக்கூடிய நாளானது அந்த வருடத்தினுடைய 183வது நாளாக இருக்கும். தரப்பட்ட இந்த தரவை வைத்துக்கொண்டு 183வது நாள் புதன்கிழமை என்பதை நாங்கள் இலகுவாக இனங்கண்டு கொள்வோம். ஏனென்று சொன்னால், இதிலே தை மாதம் 1ஆம் தேதி தரப்பட்டிருக்கின்றது. அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் தரப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து 183வது நாளும் புதன்கிழமை என்பது எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு கேட்கப்பட்ட நாளானது 184வது நாள் என்ன? எங்களுக்கு தெரியும், நடுவிலே அமையக்கூடிய நாள் புதன்கிழமை, அதாவது 183வது நாள் புதன்கிழமை. ஆகவே கேட்கப்பட்ட இந்த வினாவுக்கான விடையாக புதன்கிழமைக்கு அடுத்த நாளான வியாழக்கிழமை விடையாக அமையும். எனவே இதிலே நான் நாட்காட்டி தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொண்டு அடிப்படையான விடயங்களை பயன்படுத்தி இந்த வினாக்களை இலகுவான வழியை பின்பற்றி செய்திருக்கின்றேன். இவற்றை நீங்கள் ஏற்கனவே கற்றிருந்தாலும் நாட்காட்டி தொடர்பான அடிப்படையான விடயங்களை மீட்டி பார்ப்பதற்கு இந்த வினாக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த விடயத்தை பார்ப்போம். அடுத்த வினாவானது 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை 53 தடவைகள் காணப்படுகின்றன, செவ்வாய்க்கிழமை 53 தடவைகள் காணப்படுகின்றன. அவ்வாறு அமைகின்ற போது 2024ஆம் ஆண்டு மார்கழி 31ஆம் தேதி என்ன கிழமை? அதாவது இந்த வருடத்தினுடைய 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி நாள், அந்த வருடத்தினுடைய இறுதி நாள் என்ன என்பதுதான் வினா. இதிலே தரப்பட்ட தரவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை 53 தடவைகள் காணப்படுகின்றன, செவ்வாய்க்கிழமைகளும் 53 தடவைகள் காணப்படுகின்றது. 2 நாட்கள் அந்த வருடத்திலே 53 தடவைகள் காணப்படுகின்றது. இதிலே ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வருடத்திலே ஏதாவது 2 நாட்கள் சொல்கின்ற போது அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள், புதன் வியாழனாக இருக்கலாம், திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், சனி ஞாயிறாக இருக்கலாம், அல்லது ஞாயிறு திங்களாக இருக்கலாம். இவ்வாறு அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள், தொடர்ச்சியாக வரக்கூடிய 2 நாட்கள் 53 தடவைகள் காணப்படுகின்றன என்று சொன்னால் அந்த வருடம் ஒரு லீப் வருடமாக இருக்கும். அதனை முதலிலே நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வருடம் ஒரு லீப் வருடமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், சாதாரண ஒரு இடத்தில்தான், சாதாரண வருடமாக இருந்தால்தான் ஒரே ஒரு நாள் மாத்திரம் 53 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் 52 தடவைகள் காணப்படும். ஆனால் ஏதாவது 2 நாட்கள், தொடர்ச்சியாக வரக்கூடிய ஏதாவது 2 நாட்கள் 53 தடவைகள் காணப்படுகின்றன என்று சொன்னால் அந்த வருடம் ஒரு லீப் இடமாக இருக்க வேண்டும். அதே நேரம் மாறாக யோசித்தால், ஒரு லீப் இடமாக இருந்தால் அந்த லீப் இடத்திலே 2 நாட்கள் 53 தடவைகள் காணப்படும். அந்த 2 நாட்களும் அந்த வருடத்தினுடைய முதலாவது நாளாகவும் அடுத்த நாளாகவும் காணப்படும். அதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக வரக்கூடிய 2 நாட்கள் 53 தடவைகள் காணப்படும். அந்த 2 நாட்களும் அந்த வருடத்தினுடைய முதலாவது நாளும் அடுத்த நாளுமாக காணப்படும். இதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். திங்கட்கிழமை 53 தடவைகள், செவ்வாய்க்கிழமையும் 53 தடவைகள் காணப்படுகின்றன சொன்னால் இந்த வருடத்தினுடைய, அதாவது 2024ஆம் ஆண்டினுடைய முதலாவது நாள் திங்கட்கிழமையாக அமையும். ஏன்னு சொன்னால் திங்கள் 53 தடவைகள், செவ்வாய் 53 தடவைகள் காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக வர வேண்டும். இவ்வாறு அமைகின்ற போது திங்கள் தான் இந்த வருடத்தினுடைய
முதலாவது நாளாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அடுத்த நாளாக இருக்க வேண்டும். தரப்பட்ட தரையை வைத்து இந்த வருடத்தினுடைய முதலாவது நாளை கண்டுபிடித்திருக்கின்றோம். இந்த வினாவை பார்ப்போம். இவ்வருடத்தினுடைய அதாவது 2024ஆம் ஆண்டினுடைய இறுதி நாள் என்ன கிழமை என்பதுதான் வினா. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடம் ஆரம்பிக்கின்ற நாளும் முடிவடைகின்ற நாளும் எப்பொழுதும் ஒரே நாளாகவே காணப்படும். ஆனால் லீப் வருடமாக இருக்கின்ற போது வருடம் ஆரம்பிக்கின்ற நாளும் முடிவடைகின்ற நாளும் அடுத்தடுத்த நாட்களாக காணப்படும். எனவே இந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் எங்களுக்கு தெரியும் திங்கட்கிழமை. ஆகவே இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் செவ்வாய்க்கிழமையாக காணப்படும். அல்லது இன்னொரு வழியாக யோசிக்கலாம், திங்கட்கிழமை 53 தடவைகள், செவ்வாய் 53 தடவைகள் என்று சொன்னால் திங்கள் தான் அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள், செவ்வாய் அந்த வருடத்தினுடைய 2வது நாள். எப்பொழுதும் லீப் வருடத்திலே வருடத்தினுடைய முதலாவது நாளும் இறுதி நாளும் அடுத்தடுத்த நாளாகவே அமையும். ஆகவே இது முதலாவது நாளாக இருந்தால் செவ்வாய் தான் அந்த வருடம் முடிவடைகின்ற நாளாக அமையும். நன்றாக கவனித்துக்கொள்ளும். திங்கள் முதலாவது நாளாக இருந்தால் செவ்வாய் அந்த வருடம் முடிவடைகின்ற நாளாக அமையும். ஆகவே இதுவும் ஒரு அடிப்படையான ஒரு விடயம்தான், அடிப்படையான ஒரு வினாதான். அதிலே நீங்கள் கற்ற விடயங்களை மீண்டும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காகவே இந்த வினாவை வழங்கியிருக்கின்றேன். அடுத்த விடயத்தை பார்ப்போம். அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். இதுவும் நாட்காட்டி தொடர்பான சற்று வித்தியாசமான ஒரு வினா. 2020ஆம் ஆண்டு புதன்கிழமை 53 தடவைகள் உள்ளன எனின் 53 தடவைகள் காணப்படக்கூடிய ஏனைய 2 நாட்களும் எவை? அல்லது 53 தடவைகள் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய ஏனைய 2 நாட்களும் எவை? உங்களுக்கு இந்த வினா சற்று குழப்பமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்திலே ஒரே ஒரு நாள் மாத்திரமே, அதாவது அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் மாத்திரமே 53 தடவைகள் காணப்படலாம். அதே போல லீப்பிடமாக இருந்தால் அந்த வருடத்தினுடைய 2 நாட்கள், முதல் 2 நாட்களும் 53 தடவைகள் காணப்படலாம். ஆனால் இந்த வினாவிலே புதன்கிழமை 53 தடவைகள் காணப்படுகின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக காணப்படுகின்ற போது 53 தடவைகள் காணப்படக்கூடிய அல்லது அமையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய ஏனைய 2 நாட்களும் எவை என்பதுதான் வினாவாக இருக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வினா தெளிவுபடுத்துவதை முழுமையாக கவனிக்கின்ற போது உங்களுக்கு இந்த வினாவுக்கான தெளிவான விளக்கம் கிடைக்கும். இதிலே 2020ஆம் ஆண்டு என்பது ஒரு லீப் வருடம். 2020ஆம் ஆண்டு ஒரு லீப் வருடம். லீப் வருடங்களில் எப்பொழுதுமே முதல் 2 நாட்களும், அந்த வருடத்தினுடைய முதல் 2 நாட்களும் 53 தடவைகள் காணப்படும். அதனை வைத்துக்கொண்டு தான் இந்த வினாவுக்கு நாங்கள் விடை காணப்போகின்றோம். இந்த 2020ஆம் ஆண்டு தொடர்பாக இங்கே தரப்பட்ட தரவு புதன்கிழமை 53 தடவைகள் காணப்படுகின்றன. இந்த புதன்கிழமை இந்த வருடத்தினுடைய முதலாவது நாளா 2வது நாளா என்பது எங்களுக்கு தெரியாது. நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள். இந்த வருடத்திலே புதன்கிழமைகள் 53 தடவைகள் காணப்படுகின்றன. அவ்வாறு காணப்படுகின்ற போது எங்களுக்கு தெரியாது புதன்கிழமை தான் அந்த வருடத்துடைய முதலாவது நாள் என்பது எங்களுக்கு தெரியாது. இங்கே அவ்வாறு எந்த ஒரு அறிவுறுத்தலும் தரப்படவில்லை. 2020ஆம் ஆண்டு புதன்கிழமைகள் 53 தடவைகள் காணப்படுகின்றன. இவ்வளவு தான் தரவு. இதிலிருந்து தான் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே புதன்கிழமையானது இந்த வருடத்திலே முதலாவது நாளாக அமைந்தால், தரப்பட்ட தரவின்படி புதன்கிழமை இந்த வருடத்தினுடைய முதலாவது நாளாக அமைந்தால் புதன்கிழமை 53 தடவைகள் காணப்படும். அதே நேரம் அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய வியாழக்கிழமையும் 53 தடவைகள் காணப்படும். வியாழக்கிழமையும் 53 தடவைகள் காணப்படும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த வினாவின்படி புதன்கிழமை 53 தடவைகள் காணப்படுகின்றன என சொல்லப்பட்டிருக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட தரவின்படி 2020ஆம் ஆண்டு புதன்கிழமைகள் 53 தடவைகள் காணப்படுகின்றன சொன்னால் அந்த நாள் முதலாவது நாளாகவும் இருக்கலாம், 2வது நாளாகவும் இருக்கலாம். இங்கே நான் எடுத்துக்கொண்டது புதன்கிழமை முதலாவது நாளாகவும் இருக்கலாம், அந்த வருடத்தினுடைய முதலாவது நாளாகவும் இருக்கலாம், 2வது நாளாகவும் இருக்கலாம். முதலாவது நாளாக இருந்தால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த புதன்கிழமை முதலாவது நாளாக இருந்தால் புதன்கிழமையும் 53 தடவைகள் காணப்படும். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய வியாழக்கிழமையும் 53 தடவைகள் காணப்படும். அதே நேரம் இந்த புதன்கிழமை 2வது நாளாக இருந்தால், இந்த புதன்கிழமை 2வது நாளாக இருந்தால் இதற்கு முந்தைய நாளாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் 53 தடவைகளே காணப்படும். செவ்வாய்க்கிழமையும் 53 தடவைகளே காணப்படும். இதிலே இங்கே தரப்பட்ட தரவில் இருந்து எடுத்துக்கொண்ட விடயமாக இருக்கும். புதன்கிழமைகள் 53 தடவைகள் காணப்பட்டால் அந்த புதன்கிழமை முதலாவது நாளாக இருந்தால் அதற்கு அடுத்த நாள் வரப்போகின்ற வியாழக்கிழமையும் 53 தடவைகள் காணப்படும். அல்லது அந்த புதன்கிழமை 2வது நாளாக இருந்தால், அந்த வருடத்தினுடைய 2வது நாளாக இருந்தால் அதற்கு முன்னர் வர வேண்டிய
செவ்வாய்க்கிழமையும் 53 தடவைகள் காணப்படும். எனவே இந்த வினாவுக்கான விடையாக செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள் காணப்படும். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள் காணப்படும். ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த வருடத்தில் 2020ஆம் ஆண்டிலே செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்களும் 53 தடவைகள் காண முடியாது. 2 நாட்கள் மாத்திரமே 53 தடவைகள் காணப்படும். அது செவ்வாய் புதனாக இருக்கலாம் அல்லது புதன் வியாழனாக இருக்கலாம். தரப்பட்ட தரவின்படி செவ்வாய் புதன்கிழமையாக இருக்கலாம் அல்லது புதன்கிழமை வியாழக்கிழமையாக இருக்கலாம். இங்கே கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையாக செவ்வாய், வியாழன் என்பன அமையும். நன்றி.